அனைவருக்கும் வணக்கம். 2025 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவாக பேசுவார்கள். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தெளிவாக பேசுவார். வளவளவன் பேசுவவர்களுக்கு பிடிக்காது. எதிரிகளை ஏற்று நின்று இவர்கள் போராடக்கூடியவர்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகம். என்ன கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், தலைமை பதவியை விரும்புபவர்கள். இவர்கள் கோபம் மிக மிக அதிகம். அதிர்ஷ்டம் என்பது கொஞ்சம் குறைவுதான். இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள். இவர்கள் கடுமையான உழைப்புக்கான பலன் இவர்கள் கண்டிப்பாக தேடி வரும். இவர்களுக்கு முதல் எதிரி பங்காளி, மாமா, மச்சான். ஆயுள் நட்சத்திர சுற்றி இருக்க அத்தனை பேருமே எதிரி தான். அது வெளிக்காட்டிக்கவே வேண்டாம். சிறு வயதிலேயே இவர்கள் குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. குடும்பத்தின் பாரம் பூரம் இவர்களது தலையில் விழும் சூழ்நிலை வந்து விடுகிறது. குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தேடுபவர்கள் இவர்கள். இவர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை, கணவனை நன்றாக புரிந்து கொள்பவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான சூழ்நிலை, எண்ணங்களை இவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். புரிய வச்சுட்டாங்கன்னா இவங்க மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டான தம்பதியை நீங்கள் பார்க்க முடியாது. இதில் படிப்பில் ஏகப்பட்ட தடைகள் உண்டு. ஸ்கூல் படிப்பு தாண்டதிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாகணும். தாண்டி 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 உயர்கல்விக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதையும் தாண்டி படாத பாடுபட்டு பிஜி தாண்டி போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி போகிறது ரொம்ப ரேர். அப்பா அம்மாவிடம் மிகுந்த பாசம் உண்டு. வியாபாரத்தில் மிகச்சரியான நாட்டம் உண்டு. அதிகமான நாட்டம் வியாபாரத்தில் தெளிவாக இருப்பாங்க. கணக்கில் சரியாக இருப்பாங்க. குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். குழந்தைகள் மனநிலையை அனுசரித்து அவர்களை கைக்குள் வைத்துக் கொள்வது நன்மை தரும். இல்லாவிட்டால் குழந்தைகள் தாய் தந்தையை தவறாக புரிந்து கொண்டு விலகிச் செல்லும் வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உண்டு. ஆயிலம் 1க்கு அதிபதி குரு பகவான், ஆயுதம் 2க்கு அதிபதி சனி பகவான், ஆயில்யம் 3க்கு அதிபதி சனி பகவான், ஆயில்யம் 4ற்கு அதிபதி குரு பகவான். அஸ்ட்ரோ மாங்குடி மதன் யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. இது வரைக்கும் ராசி பலன், நட்சத்திர பலன் போட்டிருக்கேன். அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு 30% அளவுக்கான விஷயங்கள் தான் அது கொண்டு போக முடியும். இதுக்கு மேலே லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள், தசாபுத்தி வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்காக அடுத்தது 12 லக்னத்துக்கான பலன்கள் வரும். மாதம் 1ஆம் தேதி வரும். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த லக்ன பலன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பயன்படுத்திங்க, யூஸ் பண்ணிங்க. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? மிதுனத்தில் குரு இருக்க, கடகத்தில் சுக்கிரன் இருக்க, சிம்மத்தில் புதன், சூரியன், கேது சேர்ந்திருக்கு, கன்னியில் செவ்வாய் பகவான் இருக்கு, விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கு, கும்பத்தில் ராகு பகவான் இருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? மனைவியுடன் கருத்து வேறுபாடு வரும் வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் காண்பீர்கள். பால் வளம் கூடும். பால் மாடுகளால் கூடுதல் பால் வளம், ஆதாயம் பெறுவீர்கள். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ், வழக்கு விவகாரங்கள் வெற்றியை தரும். வீடு மாற்ற வேண்டி வரும், ஊர் மாற்ற வேண்டி வரும். மாநிலம், வெளிநாட்டு பயணம் உண்டு. உறவினர்களால் பிரச்சனை வரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்? மிதுனத்தில் குரு பகவான் இருக்க, சிம்மத்தில் சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கு, கன்னியில் சூரியன் புதன் இருக்க, துலாமில் செவ்வாய் இருக்க, தனுசுவில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் ராகு பகவான் இருக்க, மீனத்தில் சனி பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? எதிரிகள் ஓட ஓட விரட்டி எடுப்பீர்கள். எதிரிகள் காணாமல் போவார்கள். அம்மாவுக்கு சர்ஜரி உண்டு, ஆப்ரேஷன் உண்டு, அம்மாவுக்கு வைத்திய செலவு உண்டு, விபத்துகளுக்கான வாய்ப்புகள் உண்டு, உடம்பில் காயப்படும் வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் பயணத்தை காட்டுகிறது. வெளியூர் பயணம் நன்மையை தரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 நவம்பர் மாதத்திற்கான பலன்களை இப்போது பார்க்க போகிறோம். கடகத்தில் குரு பகவான் இருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்க, கன்னியில் சுக்கிரன் இருக்க, துலாமில் சூரியன் இருக்க, விருச்சிகத்தில் புதன் செவ்வாய் இருக்க, கும்பத்தில் ராகும் சந்திரன் சேர்ந்திருக்கு, மீனத்தில் சனி பகவான் இருக்க. இந்த மாதம் என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வரும் வாய்ப்புகள் உண்டு. வெட்டு கொடுத்து போவது நன்மை தரும். காதலில் பிரச்சனை வரும். மாசமாக இருக்கும் சகோதரிகள்
இந்த மாதம் நவம்பர் மாதம் பிரசவ தேதியாக இருக்குமேயானால் பெரும்பாலும் சிசேரியனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுகப்பிரசவத்திற்கான வாய்ப்புகள் குறைவாக காட்டுகிறது. இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் நேயர்களே, 2025 டிசம்பர் மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கடகத்தில் குரு பகவான் இருக்க, சிம்மத்தில் கேது பகவான் இருக்க, துலாமில் புதன் இருக்க, விருச்சிகத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் கிழங்குகள் சேர்ந்திருக்க, கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சந்திரன் சனி இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? மனைவிக்கு உடல் நலம் பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டு. மனைவிக்கு வைத்திய செலவுகள் உண்டு. பூர்வீக சொத்தில் கோர்ட் கேஸ் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்கு வைத்திய செலவுகளை காட்டுகிறது. குழந்தைக்கு உடல் நலம் பாதிக்கும். தொழிலாளர்களுடன் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.